தேவகுமார் நமக்காக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. கல்லறைகள் திறந்தன, சேவர்கள் பயந்தனர். ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இதோ தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல பாருங்க 153வது இது விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 11ல கிட்டத்தட்ட நம்ம 3 வருடங்களாக எபிரேயர் 11 நாம பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாள்ல 153வது பாகமாக இன்றைக்கு ஆவிக்கேற்ற பலிகளை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்கேற்ற பலிகள் எப்படியெல்லாம் நமக்கு செய்தார் என்று சொல்லி போன வாரம் பாருங்க ஒரு 3 வசனங்களை வாசித்து விடுங்க. எபிரேயர் 11 முதல் 3 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படல் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்பட உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11ல முதல் 3 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் என்ன பேசினேன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் என்ன பேசினேன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சொன்ன ஒரு வார்த்தை, நான் உலகத்தை ஜெயித்துட்டேன், நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பரா இருப்பேன், நானே திராட்சை செடி, நான் என்ன செய்வேன், உங்களை மகிமையில நிரப்புவேன், என்னுடைய நாமத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும், என்னுடைய நாமத்தினாலே சுவிசேஷம் அறிவிங்க, என்னுடைய நாமத்தினால அற்புதங்களை செய்யுங்க, என்னுடைய நாமத்தினாலே நீங்க என்ன செய்வீங்க, வியாதிசைமல் கைகளை வைகள், அப்பொழுது சொஸ்தமா சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, பரலோக ராஜ்யத்திற்கு எழுந்தருளி போயிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஊருக்கு போகும்போது டாட்டா பாபா போயிட்டு வர்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனா நான் உங்க கூடவே இருப்பேன்னு அறிவிச்சிட்டார். அதுதான் நம்ம எப்படின்னு பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி நம்மோடு இருக்கிறார் என்பதை போன வாரத்துல நம்ம பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமையில போன வாரம் பார்த்தோம், வெள்ளிக்கிழமையில குட் ஃப்ரைடே நம்ம ஆராதிச்சோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு புதிய சமுதாயத்தை தேவன் உண்டாக்கி விட்டார். என்ன சமுதாயம் அது? உயிர்த்தெழுதலை நம்புகிற ஒரு சமுதாயத்தை கர்த்தர் உருவாக்கி விட்டார். தேவகுமாரனை ஆராதிக்கிற ஒரு புதிய சமுதாயத்தை தேவன் உருவாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியால் நிறைந்த ஒரு சமுதாயத்தை தேவன் உருவாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை சுவிசேஷமா அறிவிக்கிற உலகமெங்கும் போய்